Hi friends, welcome back to my channel, Smart Shakti YouTube channel. Subscribe பண்ணாதவங்க தயவு செய்து subscribe பண்ணுங்க. Bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நர்சிங் முடிச்ச தமிழ் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஃபார் தமிழ். இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஐ ஐ எஸ் ஐ எம் கிராஜுவேட். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். பாஸ் அவுட் இந்த 2018 பேட்ச். என்னோட ஜர்னியை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன். ஐ வாஸ் born in சென்னை. அண்ட் லேட்டர் ஆன் நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 12th I completed. I secured 1048 marks in 12th standard, just state board of examination. லேட்டர் ஆன் என்னாச்சுன்னா யூஸ்வலாக எல்லாரும் போல பயோமேக்ஸ் எடுத்தவங்க மாதிரி நான் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணேன். பட் டியூ டு லோ கட் ஆஃப் ஹேவ் டேக்கன் ரைட் 189% ஐ திங்க் ஸோ எடுத்ததுனால எனக்கு வந்து பிடிஎஸ் எம்பிபிஎஸ் சீட் எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸில் தான் அப்ளை பண்ணேன். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு, பேராமெடிக்கல் கவுன்சிலிங். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ரவுண்ட் அலாட் ஆயிருந்தது. பட் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு. ஐ வாஸ் born from a lower middle class family. எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் இருக்குது. என்னோட அப்பா வந்து ஸ்ட்ரீட் வெண்டர் தான். இப்போவும் அவங்க ஸ்ட்ரீட் வெண்டராகவே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து மணி வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னோட ஒரு 2 இயர்ஸ் தான் அவங்க வந்து பெரியவங்க. ஸோ அவங்களும் அந்த டைமில் படிக்கிற ஸ்டேஜ். சரி நான் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணேன். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நர்சிங் படிக்கணும் போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து அந்த சீட்டுமே கிடைக்காம போயிடுச்சு. லேட்டர் ஆன் வந்து நான் கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங் வானகரமில் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம முடிச்சோம், ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் ஹேவ் டு டூ சம்திங் வித் திஸ் டிகிரி அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ், அது வந்து முழுக்க அவுட் சோர்சிங் பேசிஸில் அந்த ஒர்க்கில் போய் நான் ஜாயின் பண்ணேன். ஐ வாஸ் ஒர்க் தேர் ஃபார் அபவுட் 1 இயர். லேட்டர் ஆன் எனக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதுக்காக நம்ம அவுட் சோர்சிங்கில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் 2019 ஐ அப்ளைட் ஃபார் டிஎன் எம்ஆர்பி. அந்த டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஐ திங்க் செகண்ட் எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஐ திங்க் ஸோ அதை நான் வந்து எழுதிட்டு ஐ செக்யூர்ட் 72 மார்க்ஸ் இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் அண்ட் ஐ வாஸ் போஸ்டட் இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஐ திங்க் ஸோ. ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹேவ் ஜாயின் தேர். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் பே பேசிஸ் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. சம்வேர் ஐ வாஸ் லேக்கிங் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த மீன்வேல் எனக்கு ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது, ஓகே நம்ம மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மேரேஜ் முடிஞ்சது. மேரேஜ் முடிஞ்ச உடனே என்னோட பையன் வந்து நான் கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போ நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன். நம்ம இந்த 1 இயர் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ லேட்டர் ஆன் நான் வந்து அதை பற்றி ரிலேட்டடாக நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். தேர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் ஃபார் த நர்சிங் ஆஃபீஸர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் சேனல்ஸ். பட் லாங்குவேஜ் பேரியர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நான் யூடியூப்ல சர்ச் பண்ண வரைக்கும் லைக் அதர் தென் தமிழ் லாங்குவேஜ் லைக் ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜில் தான் தேர் இது பண்ணுறாங்க. பட் வந்து தேர் லாட் ஆஃப் அகாடமிஸ் ஆல்சோ தேர். நிறைய அவங்களும் வந்து நர்சிங் அகாடமி சைடில் இருந்து அவங்களும் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ வந்து நான் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஐயோ நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்து நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி நான் போயாச்சு. பட் நான் யூடியூப் வீடியோஸ் எனக்கு கிடைக்கல தமிழில். ஸோ நான் வந்து ஹிந்தி வீடியோஸ் வந்து நான் வச்சு பார்ப்பேன். பட் somehow I understand அந்த வேர்டிங்ஸ் வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அதை பண்ணிட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து. பட் ஆனால் எனக்கு வந்து கிளியர் ஆகல. நான் ஜாயின் ஒன் அகாடமி, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அகாடமி லைக் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இருக்க அகாடமியில் ஜாயின் பண்ணி அதில் நான் படிச்சுட்டு இருக்கோம். பையன் பிறந்துட்டு அப்புறம் இந்த இயர் ஆஃப் 2024 UPSC has conducted ASIC nursing officer examination. In that exam I was selected as a provisionally selected candidate. But still now today is like July 2025, but still the final result didn't came. Then again after that in the year of April 2025 I wrote AIMS CRE, that is All India Institute of Medical Science Common Recruitment Eligibility Test. In that the same nursing officer post, institute same Employees State Insurance Corporation. So on the exam I எழுதிருந்தேன். It is a single stage exam, but AIMS only conducted the CRE, but it is not a NORCET, it is a CRE single stage exam. I wrote and I cleared, and I secured All India rank of 474. So I was allotted, seat allotment letter also came, but still I am waiting for my physical document verification and appointment order. So meanwhile I சொல்ல வரேன்னா, this is what my journey from 2014 இருந்து என்னோட journey. Well, I passed out from my 12th standard and nursing field enter another 2014, but today is 2025. In the past 10 years so much of changes in the sense I only brought changes in my life, not anybody else, right? So இத நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, there are lot of budding nursing students are there. நீங்க வந்து both like a state medical college நீங்க nursing படிச்சிருக்கலாம், whether you are a BSc nursing graduate or GNM graduate, GNM plus நீங்க வந்து உங்ககிட்ட 3 years of 100-bedded hospital work experience இருக்கு அப்படின்னா, you are also eligible to write all kind of central government nursing officer examination. ஆனால் வந்து கிளாஸ் வந்து படிக்கணும், இல்லை சில பேர் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அவங்க 4 இயர்ஸ் அவங்க வந்து என்னென்ன படித்து வச்சிருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஓவராலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னோட தாட் என்னன்னா, why can't I start a YouTube channel exclusively to upload nursing content for the competitive exam அப்படின்றது தான். the speciality of the content என்ன அப்படியா இருக்கணும்னா, it should not be a lengthy content. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் பேப்பராக இருக்கணும். அதுக்குள்ளே வந்து ஆல் இன்ஃபர்மேஷன் நீடட் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அப்படின்றது தான் என்னோட தாட். இப்போ 5 பேப்பர்ஸ் 6 பேப்பர்ஸ் படிக்கணும், 10 பேப்பர்ஸ் படிக்கணும், நூக்கன் கார் எது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியமானதோ அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி தமிழில் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். என்ன மாதிரி லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த விமன் மேபி அவங்க ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம், அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களால படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. எம்ஆர்பி ஆகட்டும், நாட் ஒன்லி நார்செட், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கால்ஃபர் வந்துட்டு தான் இருக்கும். ஆல்வேஸ் த ஸ்டாஃப்னஸ் ஆர் நீடட், ரைட், எவ்ரிவேர். ஸோ என்னோட தாட் இதுதான், நர்சிங் கண்டென்ட்டை தமிழில் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். இதோ திஸ் இஸ் வாட் மை மோட்டோ இஸ். ஓகே, லெட் மீ கோ டு த டாபிக் ரைட் நவ். டுடே ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் நார்மல் நியூபார்ன். திஸ் இஸ் நாட் எ லெக்சர் கிளாஸ். ஓகே, நான் என்னோட விஷயம் என்னன்னா, ஒரு கதை மாதிரி சொல்லணும். எப்படின்னா ஒரு போர்டமாக இருக்கக்கூடாது, அது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகணும். இப்போ ஒரு நார்மல் நியூபார்ன் இருக்குது அப்படின்னா அதோடைய எக்ஸாமினேஷன், அவங்க நம்ம பர்த் அப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எப்படி எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், அதை மட்டும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக
அவ்வளோதான். ஏன்னா மனிதர்களுடைய ஒரு அட்டென்ஷன் கெப்பாசிட்டியே எவ்வளோ 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக நான் சொன்னா நானுமே அந்த இடத்துல கேட்க முடியாது. ஸோ எப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட். சரி வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட் மீ ஸ்டார்ட் வித் நியூ சாப்டர் ஆஃப் நார்மல் நியூபார்ன். ஸோ நார்மல் நியூபார்ன் ஐ அம் டாக்கிங் ஒன்லி அபௌட் த நார்மல் நியூபார்ன், நாட் த ப்ரீடம் அண்ட் போஸ்டம். ஓகே, ஸோ நார்மல் நியூபார்ன். இப்போ என்னன்னா நார்மல் நியூபார்ன்னா எடுத்தோடனே நான் நார்மல் நியூபார்ன் பற்றி நான் சொல்லிடக்கூடாது. நார்மல் நியூபார்னுக்கு ஒரு வீக் இருக்குது. அது எப்போனா நவம்பர் மந்த், நவம்பர் 15 to 21 அதுதான் வந்து நார்மல் நியூபார்ன் வீக். இந்தியா நேஷனல் நியூபார்ன் வீக் அப்படின்னு சொல்றது வந்து நவம்பர் 15 to 21. அதோட தீம் அப்படி என்னன்னா, இது ஆக்சுவலாக நான் வந்து ஓல்டு தீம், நீங்கள் லேட்டஸ்ட் தீம் என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம 2022 தீம் என்னன்னு பார்த்தோம். சாரி 2022 தீம் நான் பார்க்க விரும்பல. நீ உங்களுக்கு சொல்ல விரும்பல பிகாஸ் யூ பீப்பிள் வில் கன்ஃபியூஸ். ஸோ யூ வில் சர்ச் அந்த கூகுள் ஃபார் 2025 தீம் என்னன்னு சொல்லிட்டு, சாரி 2024 தீம் என்னன்னு சொல்லிட்டு 2025 வரல நவம்பர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் நார்மல் நியூபார்ன் வந்து நவம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் வி வில் நாட் ரிமெம்பர் ரைட். அந்த பர்டிகுலர் நார்மல் நியூபார்னோட வீக் வந்து 15 to 24. வெரஸ் ப்ரீ மெச்சூரிட்டி டே எப்பன்னு கேட்டாங்க நவம்பர் 17, நவம்பர் 17ஆம் தேதி தான் வேர்ல்டு ப்ரீ மெச்சூரிட்டி டே. ஓகே, அடுத்தது நம்ம நியூபார்ன் எக் டே வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். ஒரு மதருக்கு வந்து ஒரு நியூபார்ன் பிறந்துட்டாங்கப்பா, ஒரு பாப்பா, வெதர் இட் இஸ் கேர்ள் பேபி ஆர் பாய் பேபி. அந்த பேபியை ஆஸ் நியூபார்ன் கேர் நர்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லைங்க, நாலு விஷயம் தான் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெதர் த பேபி நீடட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ரெசாசிட்டேஷன். ரெசாசிட்டேஷன் என்ன, பாப்பாக்கு என்னோட உதவி தேவைப்படுது, மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதா, பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் ரிசாசிட்டேஷன். பாப்பாக்கு நம்ம ரிசாசிட்டேஷன் பண்ணுவோம். ஸோ அது தேவைப்படுதா அப்படின்றத பாப்பாவை எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ரிசாசிட்டேஷன். எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் ஹைட்டு வெயிட், பாப்பா பால் குடிக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ப்ரைமரியாக பாப்பா மூச்சு விடுதா, பாப்பா குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா, லைவாக இருக்கா, ஹார்ட் ரேட் இருக்கா, ப்ரீத்திங் பேட்டர்ன் நல்லா இருக்கா, திஸ் ஓவரால் கண்டென்ட் இஸ் ரிசாசிட்டேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் ரிசாசிட்டேஷன். செகண்ட் ஸ்டெப் இஸ் பர்த் வெயிட் அண்ட் ஜெஸ்டேஷனல் ஏஜ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பர்த் வெயிட் இப்போ பாப்பா வந்து 2 kg தான் இருக்காங்க, 1 kg தான் இருக்காங்க அப்படின்னா தி காண்ட் அடாப்ட் டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். பாப்பா இல்லைனா இன்ட்ரா யூட்ரைன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்ட்ரா யூட்ரைன் அப்படின்னா கருவறைக்குள்ள இருந்த வாழ்க்கை. எக்ஸ்ட்ரா யூட்ரைன் லைஃப் வரும்போது if the baby is low birth weight baby or extremely low birth weight baby இருக்கும் பட்சத்தில் பாப்பாவால எக்ஸ்ட்ரா யூட்ரைன் லைஃப் வந்து அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பர்த் வெயிட்டை நீங்க பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஜெஸ்டேஷனல் ஏஜ். ஜெஸ்டேஷனல் ஏஜ் எதுக்கு சொல்றேன்னா, பேபி ஹஸ் டு கம்ப்ளீட் த டேர்ம் வந்து பேபி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இஃப் இட் இஸ் ப்ரீ டேர்ம் பேபியா இருந்தாங்கன்னா அப்பயும் அவங்களால வந்து எக்ஸ்ட்ரா யூட்ரைன் லைஃப் வந்து கோப் பண்ணியாது. சரி மேடம், ப்ரீ டேர்ம் பேபினா எத்தனை வீக்ஸ், போஸ்ட் டேர்ம்னா எத்தனை வீக்ஸ் அப்படி தானே கேட்குறீங்க. வெயிட் நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க அதை போட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளோட விஷயம் என்ன, நான் இப்போ சொல்லிட்டு இருக்க டாபிக் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவோம் அதை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த் இன்ஜுரிஸ். பர்த் இன்ஜுரிஸ் அப்படின்னா பாப்பா வந்து மேபி நார்மல் டெலிவரியாக பிறந்திருப்பாங்க, சிசேரியன் பண்ணி பிறந்திருப்பாங்க, இல்லை வென்டோஸ் வச்சு சக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபோர்சப்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன் ரைட். ஸோ ஒரு டைப் ஆஃப் டெலிவரிக்கு பேபி வில் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்த் இன்ஜுரிஸ். லைக் ஃபோர்சப்ஸ் வச்சு பாப்பா டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாப்பாக்கு வந்து ஃபோர்சப்ஸ் பட்ட இடத்துல வந்து அந்த ஆக்சிபிட் ரீஜன்லையோ இல்லை டெம்போரல் ரீஜன்லையோ வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். எனி இஃப் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி ஆர் இன்டர்னல் இன்ஜுரி அப்படி இருக்கா சொல்லிட்டு. ஸோ அதனால பர்த் இன்ஜுரிஸ் நம்ம பாப்பாக்கு எக்ஸாமினேஷன் பண்ணுறது இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் அனாமலி. திஸ் இஸ் லைக் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். பாப்பாக்கு எதுவும் கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்கா? கன்ஜெனிட்டல் அனாமலியில் என்ன மேடம், ஷார்ட்டாக சொல்ல போனால் பிறக்கும் போதே பாப்பாக்கு சம் அனாமலி அப்படின்னா வேறுபட்டு இருக்கிறது. லைக் தலையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் பாப்பாக்கு வந்து அனன்கெஃபாலி, லைக் பிரெயினோட ஒரு கண்டென்ட், பிரெயின் பார்ட் இல்லாமல் இருக்கும், அனன்கெஃபாலி இருக்கும், ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்லுவாங்க, முதுகில் வந்து முதுகு தண்டு ஒழுங்காக கூடாமல் இருக்கும். சில பாப்பாக்கு வந்து இந்த சிண்டக்டைலி அந்த மாதிரி இந்த 2 விரல்கள் வந்து ஒட்டி பிறந்திருப்பாங்க, 2 கால்கள் ஒட்டி பிறந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறது கன்ஜெனிட்டல் அனாமலி சொல்லுவோம். ஸோ என்னது 4 விஷயம் என்ன சொன்னேன் நான். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ரிசாசிட்டேஷன் பற்றி நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணணும். வெதர் த பேபி இஸ் ரெக்வயரிங் ரிசாசிட்டேஷன் ஆர் நாட். பாப்பாக்கு ரிசாசிட்டேட் நான் பண்ணணுமா இல்லை வேண்டாமா? ரிசாசிட்டேஷன் என்னன்றதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரிசாசிட்டேஷன் அப்படின்னா முதலுதவி நாங்கள் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் பாப்பாவோட பர்த் வெயிட் அண்ட் ஜெஸ்டேஷனல் ஏஜ். தேர்ட் பாயிண்ட், இஃப் தேர் இஸ் எனி பர்த் இன்ஜுரிஸ் இருக்கா, பிறக்கும் போது பாப்பாக்கு எதுவும் காயங்களுடன் பாப்பா பிறந்திருக்காங்களா. நான்காவது, பிறக்கும் போதே பாப்பாக்கு அனாமலிஸ் எதுவும் இருக்கா. அனாமலிஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிறப்பு கோளாறுகள் எதுவும் இருக்கா. இந்த 4 திங்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அடுத்து வாங்கிங்க, இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் இன்ஜுரிஸ் அப்படின்னா அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்சப்ஸ் பட்டிருக்கும் பாப்பாக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க, அது என்ன கேப்புட் சக்சீடினியம் சொல்லுவாங்க, சிஃபல் எமட்டோமா. இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல வரேன். பட் என்னென்ன பர்த் இன்ஜுரிஸ்ன்றதை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். கேப்புட் சக்சீடினியம், சிஃபல் எமட்டோமா, சப்கலியல் ஹெமரேஜ், ஹெல்ப்ஸ் பால்சி, ஃப்ராக்சர், ஸ்டெர்னோமாஸ்டாய்ட் டியூமர். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். கேப்புட் சக்சீடினியம், சிஃபல் எமட்டோமா, சப்கலியல் ஹெமரேஜ், ஹெல்ப்ஸ் பால்சி, ஃப்ராக்சர், ஸ்டெர்னோமாஸ்டாய்ட் டியூமர். ஆல்ரைட், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா கேப்புட் சக்சீடினியம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன மேம் கேப்புட் சக்சீடினியம்னா என்ன? அது ஒன்றுமே இல்லை, டேமேஜ் பிளட் வெசல் ரிலீஸ் பிளட் அண்ட் பிளட் கோஸ் இன்டு த மாஸ் அண்ட் த ஸ்கின் ஆஃப் ஸ்கேல்ப். அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்கும், ஸ்கேல்ப்புக்குள்ளே 3 லேயர்ஸ் இருக்கும். அது தெரியும்ல, பியா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், டியூரா மேட்டர், அந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கும் கீழே தான் வந்து பிரெயின் டிஷ்யூஸ் இருக்கும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேமேஜ்டு பிளட் வெசல். எங்கே இருக்க பிளட் வெசல்? ரிலீஸ் பிளட் அண்ட் பிளட் பூல்ஸ் இன்டு த மாஸ் அண்டர் த ஸ்கின் ஆஃப் த ஸ்கேல்ப். அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்குன்னா, ஸ்கேல்ப்னா ஜஸ்ட் நம்ம முடி எங்கேருந்து உருவாகுது இதுதான் ஸ்கேல்ப். இப்போ நம்ம பாப்பாக்கு மொட்டை அடிக்கிறோம், மேலே அந்த தோல் பகுதி தான் ஸ்கேல்ப். அதுக்கு கீழே, அதுக்கு இமீடியட்டாக கீழே வந்து பிளட் வந்து பூலாகி தங்கி நிற்கிறது தான். பிளட் வந்து நான் வந்து சொல்கிற மாதிரி அந்த மெனிஞ்சல் லேயர்ஸ்க்கு போகிறது, அந்த பிரெயின் டிஷ்யூஸ்குள்ளே போகிறது, அதெல்லாம் கிடையாது. வெறுமனே ஸ்கேல்ப்புக்கு கீழே பிளட் வந்து பிளாட் ஆகும் இருக்கிறது. பிளட் பூல்ஸ் இன்டு த மாஸ் அண்டர் த ஸ்கேல்ப், அவ்வளோதான். இது மோஸ்ட்லி எப்போ இருக்கும்னா வெஜைனல் டெலிவரி அப்போ நம்ம பார்க்கலாம். லோக்கலாக பர்டிகுலர் இடத்துல மட்டும் டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கும்.
ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாப்பா இன்னைக்கு பிறந்தாங்க, நாளைக்கு 2வது நாள், மறுநாள் 3வது நாள் அப்படின்னா இதோட சைஸ் வந்து அதிகமாயிட்டேலாம் போகவே போகாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற முக்கியமான பாயிண்ட் இதுதான். கேப்வுட் சக்சீடினியம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகாது. டு நாட் இன்க்ரீஸ் இன் சைஸ். இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பாப்பா பிறக்கக்குள்ள எவ்வளோ கேப்வுட் இருந்ததோ 3rd டே 4th டே அதே கேப்வுட் தான் இருக்கும், அது பெருசாகவே ஆகாது. மீன் வைல் இட் வில் கிராஸ் த ஃபியூச்சர் லைன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிராஸ் த ஃபியூச்சர் லைன் அப்படின்னா என்ன? ஃபியூச்சர் லைன்னா என்னது? பாப்பாக்கு இந்த ஃபாண்டனல்ஸ்க்கு நடுவில் அந்த மண்டோட அந்த டெம்போரல் போனு, ஆக்சிபிட்டல் போன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த போன் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஃபியூச்சர் லைன். இது வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து இது நீங்கள் இதிலே படிச்சிருப்பீங்க, நீங்கள் கிராஜுவேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அந்த ஃபியூச்சர் லைனெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த கேப்வுட் வந்து இருக்கும். புரியுதுங்களா? சப்சைட் ஆனால் வந்து இது வந்து பிறந்து ஒரு கொஞ்சம் நாள்லேயே தானே மறந்துடும். இதுக்கு ஒன்றும் பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் 2 பாயிண்ட் தான். இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபியூச்சர் லைனை கிராஸ் பண்ணும். இதனால பெரிய காம்ப்ளிகேஷனோ எதுவுமே வந்து ரொம்ப தான் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே இல்லை ஃபியூ டேஸ்லேயே தானாகவே சப்சைட் ஆகிடும். பெரிய பெரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு தேவையில்லை. அவ்வளோதாங்க. கேப்வுட்னா இதுதாங்க. இன்னொரு வாட்டி கேப்வுட் சக்சீடினியமா ஐயோ அப்படின்னா என்னன்னு தெரியாது, கொஸ்டின் பேப்பரில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வரியை தேவை. இதை பற்றி நீங்கள் இந்த 4 விஷயம் படிச்சா மட்டுமே போதும். இந்த 4 விஷயம் ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் காதில் கேட்டிங்கனாலே போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம். என்னன்னா கேப்வுட் சக்சீடினியம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்கும்? ஜஸ்ட் ஸ்கால்ப்புக்கு கீழே, அவ்வளோதான். அதை தாண்டி மெனிஞ்சஸ்கோ இல்லை பிரெயின் டிஷ்யூஸ்க்கோ போகணும்னா போகாது. மோஸ்ட்லி வித்தின் டெலிவரியில் இருக்கும். இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. எப்படி இருந்ததோ அதே சைஸில் இருக்கும், பெருசாகவே ஆகாது. பட் ஆனால் ஃபியூச்சர் லைனில் கிராஸ் பண்ணியிருக்கும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது, தானாகவே சப்சைட் ஆயிடும். அவ்வளோதாங்க கேப்வுட், அவ்வளோதான். ஜஸ்ட் இது மட்டும் தான். இது ரிலேட்டடாக லைக் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா கேப்வுட் பேபி பார்ன் வித் ஸோ அண்ட் ஸோ மதருக்கு இப்படி பார்ன் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த பேபிக்கு வந்து தேர் இஸ் அண்ட் ஹெமட்டோமா இல்லை பிளட் பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெமட்டோமா. பட் வந்து டே 1ல வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தது, டே 3ல இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது. இட் சைஸ் டசன்ட் இன்க்ரீஸ். சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, பட் ஃபியூச்சர் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கீ பாயிண்ட் என்ன கொஸ்டின் என்ன பார்க்குறீங்க? ஃபியூச்சர் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு, சைஸ் இன்க்ரீஸ் ஆகலையா, இந்த 2 பாயிண்ட் பார்த்துங்களா, கேப்வுட் அடிக்க அடிச்சிருங்க, அவ்வளோதான். கேப்வுட் சக்சீடினியம் தான் இது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செஃபல் ஹெமட்டோமா. இது பேர் என்னது? செஃபல் ஹெமட்டோமா. ஹெமட்டோமா என்னது? பிளட் கிளாட். இப்போ பேரே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ சம்திங் ரிலேட்டட் டு பிளட் கிளாட். ஓகேவா? செஃபல் ஹெமட்டோமா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் பிளட் பிட்வீன் பெரியாஸ்டியம் அண்ட் ஸ்கல். அப்படின்னா நம்ம மண்டவோடு, ஸ்கல்னா நம்ம மண்டவோடு, அதுக்கு கீழே வந்து பெரிய ஆஸ்டியம் இருக்கும். பெரிய ஆஸ்டியம்னா போன். ஓகேவா? அந்த ஸ்கல்லுக்கும் பெரிய ஆஸ்டியமுக்கும் நடுவில் வந்து பிளட் கலெக்ட் ஆகிருக்கும். இதுதான் செஃபல் ஹெமட்டோமா. இந்த செஃபல் ஹெமட்டோமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் லைன்லேருந்து இன்னொரு ஃபியூச்சர் லைனுக்கு கிராஸ் ஆகவே ஆகாது. அந்த பர்டிகுலர் ரீஜனில் அது அவ்வளோக்கா அந்த வித்தின் தட் அதுக்குள்ளே அந்த ஹெமட்டோமா இருக்கும். ட்ராமாட்டிக் பர்த் அப்போ இது நம்ம அதிகமாக பார்க்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கேப்வுட்க்கு ஆப்போசிட்டுங்க. சைஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுங்க. 2 to 3 டேஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாயிடும். ஆனால் இது மறையத்துக்கு வாரக்கணக்கில் ஆகும், மாதக்கணக்கில் ஆகும். ஆனால் கேப்வுட் மறையத்துக்கு ஒரு நாட்கள் கணக்கில் தான் ஆகும். ஓகேங்களா? காம்ப்ளிகேஷன் இதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷனா? ஸ்கல் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டை கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரா கிரேனியல் ப்ளீடிங் ஆகலாம். பாப்பாவோட கிரேனியம்குள்ளே ப்ளீடிங் ஆகும். மேபி பாப்பாக்கு ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வர செஃபல் ஹெமட்டோமா வாய்ப்புகள் இருக்குது. செஃபல் ஹெமட்டோமாவோட கீ பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். பிட்வீன் த பெரியாஸ்டியம் அண்ட் ஸ்கல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஸ்வெல்லிங் டஸ் நாட் கிராஸ் த ஃபியூச்சர் லைன். ஸ்வெல்லிங் வந்து அந்த ஹெமட்டோமாகப்பட்டது ஃபியூச்சர் லைனை கிராஸ் பண்ணவே பண்ணாது. உங்கள் மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செஃபல் ஹெமட்டோமா ஃபியூச்சர் லைன் கிராஸ் பண்ணவே பண்ணாது. இப்போ நான் பண்ணவே பண்ணாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எக்ஸாமில் போயிட்டு செஃபல் ஹெமட்டோமாவா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. cross the future line does not the cross. Option A does not cross the future line. Option B cross the future line கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் கரெக்டாக cross the future line தான் டிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போயிடும் மார்க். அதுக்கு தான் நான் அடிச்சு சொல்கிறேன், செஃபல் ஹெமட்டோமா does not cross the future line. நான் இன்னொரு ட்ரிக்ஸ் நான் சொல்ல பாருங்க. ஒன்று கேப்வுட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை செஃபல் ஹெமட்டோமா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கேப்வுட்டில் கிராஸ் பண்ண ஃபியூச்சர் லைனை சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா செஃபல் ஹெமட்டோமா வந்து இதுக்கு குவைட் ஆப்போசிட். எப்படி? செஃபல் ஹெமட்டோமாவில் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூச்சர் லைன் வந்து கிராஸ் பண்ணாது. ஓகேவா? கேப்வுட்டில் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. செஃபல் ஹெமட்டோமாவில் காம்ப்ளிகேஷன் இருக்குது. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பர்த் இன்ஜுரிஸ் வெரி காமன் அண்ட் each and every nurse has to know about all this basic birth injuries. ஓகே, நெக்ஸ்ட் we will move on to subgaleal hemorrhage. அப்படின்னா என்ன? அதுனா ப்ளீடிங் தான். ஹெமட்டோமா அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகி உறைஞ்சு போயிருக்கிறது. ஹெமரேஜ் அப்படின்னா பிளட் கசிகிறது. அதுக்கு ஹெமரேஜ்ன்ற வார்த்தைக்கும் ஹெமட்டோமான்ற வார்த்தைக்கும் வேறுபாடுகள் இருக்குது. இப்போ சப்கலியல் ஹெமரேஜ் அப்படின்னா பிட்வீன் த ஸ்கல் பெரியாஸ்டியம் அண்ட் ஸ்கல்லில் கேலியா அப்போ நியூரோசிஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கும் பெரியாஸ்டியமுக்கும் நடுவில் ப்ளீட் ஆகிறது சப்கலியல் ஹெமரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேளுங்க. பிட்வீன் த ஸ்கல் பெரியாஸ்டியம் அப்படின்னா ஒரு போனை குறிக்குது. ஸ்கல்லம் சுற்றி மண்டை சுற்றி இருக்கக்கூடிய போனை குறிக்கிறது தான் பெரியாஸ்டியம். அதுக்கும் ஸ்கேல்பில் இருக்க கேலியா அப்போ நியூரோசிஸ் அதுக்கும் நடுவில் ப்ளீட் ஆகிறது பேர் தான் சப்கலியல் ஹெமரேஜ். ஓகேங்களா? இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சூப்பர்ஃபிஷியலாக ஸ்கின்ல வந்து ஒரு ப்ரூசிங் மாதிரி இருக்கும். ப்ரூசிங்னா எப்படி சொல்கிறது? இப்போ யாரும் வந்து ஒருத்தவங்க ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க, அதில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும் பார்த்தீங்களா? நெயில்ஸ் வச்சு ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க, அது ப்ரூசிங் இருக்கும். இது எப்படி டெவலப் ஆகும்னா ஒரு 1 day, half a day, 2 daysல இறந்து அப்படியே கிராஜுவலாக வந்து அதிகமாகும் இந்த சப்கலியல் ஹெமரேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் ஆகாது. ஹெமரேஜ் என்ன சொன்னால் ப்ளீடிங் ஆகாது, அதிகமாகும். விசிபிளாக ஃப்ளூயிட் வேவ் சீன் தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி நமக்கு பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அந்த ஹெமரேஜ் உள்ள இருக்க ஹெமரேஜ் இது வந்து ப்ராசஸ் ஃபியூச்சர் லைன்.
அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்குது இதில். ஈவன் சீஷர் வரலாம் பேபிக்கு. சீஷர்னா வலிப்பு. நியோனேட்டல் என்கெஃபாலோபதி பிரெயின் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஈவன் த பேபி கேன் டெத் ஹேப்பன் இஃப் இட் இஸ் ரிமைன் அன்ட்ரீட்டட். அதை நம்ம ட்ரீட் பண்ணாத பட்சத்தில் பாப்பாவை நம்ம இழக்கிறதுக்கும் நேரிட இருக்குது. ஸோ when we compare with the caput cephalhematoma, this subdural hemorrhage is highly risk and it has to be treated immediately. It needed medical attention. That's it. இதுக்கு medical attention தேவை. இது வந்து நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணணும். கேப்புட் மாதிரி இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட முடியாது. அவ்வளோதாங்க. நீங்கள் நியூ பார்ன் பர்த் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா this is more than enough for the competitive exam. ஓகே, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். எது நான் சொல்ல வரேன் இதுக்கு அடுத்துனா இதில் வந்து எச் பால்சி இருக்குது, ஸ்டெனோமாஸ்டைட் டியூமர் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க வரும்போது இந்த செஷன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் மீ அ மெசேஜ். ஓகே உங்கள் ரெஸ்பான்ஸ் வச்சு தான் தயவு செய்து இதை வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, இல்லை நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஜஸ்ட் அவங்க ஒரு நர்ஸாக இருக்காங்கன்னா போதும், ஜஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஒரு பிஸி லைஃப் ஷெடியூலில் உட்காந்து ஒரு புக்கை புரட்டி பார்த்து அதிலிருந்து நாலேஜ் கெயின் பண்ணுறது, இல்லை ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேஜ் கொடுத்துட்டு அதை வாசிக்கிறது அப்படின்றதெல்லாம் யாருமே இப்போ பண்ணுறது கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி இன் தேர் ஓன் லைஃப், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன் இந்த 1-2 பாயிண்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்க நர்சஸ் வில் கெயின் நாலேஜ் சம்திங் ரிலேட்டட் டு நர்சிங் கண்டென்ட். இதுதான் என்னோட மோட்டோ. ஸோ இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் திஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் உட்காந்து பென் பேப்பர் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. என்னோட வாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே போதும். அட்லீஸ்ட் எதனா ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போகும். மேபி நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரீகேப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நியூ பார்ன் கேர் வீக்னா என்ன, November 15 to 21. ப்ரீமெச்சூரிட்டி டே என்னது, November 17. பர்த் இன்ஜுரிஸ் பார்த்தோம். அதில் கேப்புட்லாம் என்ன பண்ணோம், 2 விஷயம். சூச்சர் லைனை கிராஸ் பண்ணோம், இன்க்ரீஸ் ஆகாது சைஸ். சிஃபெலிமெட்டோமால சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் ஆனால் வந்து சூச்சர் லைனை கிராஸ் பண்ணாது. சப்ளைல் ஹெமரேஜ் வந்து வெரி டேஞ்சரஸ். அது உடனே ட்ரீட் பண்ணணும். பெரிய ஆஸ்டியன்காஸ் ப்ளையா அப்போனியூரோசிஸ்க்கு நடுவில் வரும். ஸோ ஈவன் வந்து சப்ளைல் ஹெமரேஜ்னால நியூனேட்டல் என்கெஃபாலோபதி வரும், சீஷர் வரும். அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தயவு செய்து கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் நர்சிங் ஏஞ்சல்ஸ். தேங்க்யூ. See you in the next video. Bye.